லக்ன ரகசியங்கள் பார்க்க போகிறோம். அது என்ன சார் லக்ன ரகசியம்? எல்லாம் ராசி பலன் தானே சொல்லுவாங்க. அதுனா லக்னம்னா, லக்னம் தாங்க உயிர். ராசி பலன்கள்ன்றது அது ஒரு ட்ரெண்டாக செட் ஆயிடுச்சு. ஆனால் லக்னம் வச்சு தான் எல்லா கால்குலேஷனும் பண்ணணும். லக்னம் தான் உயிர். அதில் இருந்தால் உங்கள் திருமணமோ, வேலை வாய்ப்போ, பிஸ்னஸோ, கடனோ, உடல் நோயோ எதுவாக இருந்தாலும் கால்குலேட் பண்ணுறது லக்னத்தை வச்சு தான். லக்னம் தான் நம்மளுடைய கர்மாலேருந்து எல்லாமே சொல்லுது. ஸோ ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு சீக்ரெட் இருக்குது. சரிங்களா? ஸோ உங்கள் லக்னத்துக்கு என்ன சீக்ரெட்? ஜென்ரலாக இதுக்கு வந்து வாழ்க்கை வந்து எப்படி செட் ஆகும்? இதுக்கு என்னென்ன மாதிரி வாழ்வியல் பரிகாரங்கள், அதாவது நான் வீட்டிலேருந்தே என்னென்ன பரிகாரங்கள் நான் பண்ண முடியும்? எந்தெந்த தெய்வத்தை வழிபட்டால் என்னென்ன நடக்குன்றதை ஜென்ரலாக பார்க்க போகிறோம் வாங்க. ரிஷப லக்னத்துடைய பிறப்பின் ரகசியம் நம்ம பார்க்க போகிறோம். லக்னம் தெரியலன்னா லா போட்டு 2 கோடு போட்டிருக்கோம் உங்கள் ஜாதக கட்டத்தில், அதான் லக்னம். சரியா? ராசிக்கும் இது நல்ல ஒர்க் ஆகும். ஆனால் நம்ம மெயினாக இப்போ பார்க்குறது லக்னத்துக்கு தான். ஓகேங்களா? ஸோ ரிஷப லக்னக்காரங்க பார்த்தீங்கன்னா இந்த காளமாடு மாதிரி எப்போவுமே அமைதியாக இருப்பாங்க. ஆனால் ஜல்லிக்கட்டில் விட்டிங்கன்னா எடுத்து எல்லாரும் தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் இவங்களும். அமைதியாக இருக்காங்களே பையன் சொல்லிட்டு சீண்ட போனாங்கன்னா சோழி முடிஞ்சுது, முட்டி தூக்கிடுவாங்க ஒன்று. இன்னொன்று, ரிஷப லக்னக்காரங்களாம் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். உடம்பே கட்டு மஸ்தாக இருக்கும். சரியான கட்டு மஸ்தாக இருக்கும் இவங்களது. என்னுடைய ஹெச்ஓடி ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஹார்ட் இஷ்யூ ஸ்டண்ட் வச்சுட்டாங்க. உடம்பு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அவரை பார்க்க போகலான்னு போனேன். அவர் சார் வரும்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல அவர் பயங்கர பாடி, ஜிம் பாடி மாரி இருப்பார். அவர் வரும்போது உடம்பு சரியில்லை, இளைச்சிட்டாரு. ஆனால் அந்த பாடியில் அந்த ஃப்ரேம் சொல்லுவாங்கள்ல, எலும்பு அந்த ஃப்ரேம் அப்படியே அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கும் எங்கள் சார்து. ஏன்னா ரிஷப லக்னம். அந்த உடல் கட்டு, அந்த காளமாடு பார்க்க எப்படி இருக்கும், அது நடந்து வரும்போதே நான் தாண்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த நடையிலேயே கம்பீரம் இருக்குன்னா 2 பேர், சிங்கம் இன்னொன்று காளமாடு. சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் ரிஷபம் பார்க்க அழகாக இருப்பாங்க. ரிஷபத்துடைய நட்சத்திரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கார்த்திகை இதே 2, 3, 4, ரோஹிணி இது எல்லா 4 பாதங்கள், உங்களுக்கு மிருகசீரிடத்துறது ஃபஸ்ட்டு 2 பாதங்கள் வரும். இவங்க வந்து முக அழகு. ரோஹிணியில் யார் பிறந்தா? கிருஷ்ணர். கிருஷ்ணர் ரோஹிணி முகம் எப்படி இருக்கும்? அழகு. கிருத்திகை முருகன். அழகென்ற சொல்லுக்கு முருகன் என்று பொருள். முருகன். மிருகசீரிடம் அதுவும் முருகனுடையது தான். சரிங்களா? செவ்வாய் முருகனுடையது. ஸோ அழகு, முக வசீகரம். ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் யாரோ தெரியாதவங்கள கூட ஒருத்தருடைய முகத்தை தொடர்ந்து ரொம்ப நேரம் பார்க்குறீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க ரிஷபத்து உள்ள இருப்பாங்க. ரிஷபம் வந்து பெண் வீடு, நிலம் வீடு, சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றது. பெண் வீடுனா என்ன? அப்போ இதில் இருக்கிறவங்க கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாஃப்டாக இருக்கும், கேரிங்காக இருக்கும். நீங்கள் அதனால தான் காளமாடு கிட்ட நீங்கள் சண்டைக்கு போனீங்கன்னா முட்டி தூக்கிடும். ஆனால் 5 வயசு குழந்தை கயிறு கட்டி இழுத்துன்னு வரும் காளமாட்டை. நம்ம கிட்ட பழகிடுச்சுன்னா காளமாடு பொதி சுமக்கும். நீங்கள் சில கிராமங்கள் சைடு போனீங்கன்னா பசுவை வச்சே உழவுலாம் செய்வாங்க. நான் கேட்டிருக்கேன், பசுவை போய் இப்போ யூஸ் பண்ணுறீங்களேன்னா, இல்லைங்க இது இழுக்கோங்க அப்படி சொல்லிட்டு சில கிராமங்கள் இருக்குது. சரிங்களா? நம்ம தென் மாவட்டங்கள்லேயே இருக்குது, தேடி பாருங்கள். அவ்வளவு கட்டுக்கடங்காத காலை கூட பாசத்துக்கு அணுகும். அந்த மாதிரி இந்த ரிஷபராசிக்காரங்களும். சுக்கிரன் வீடு பெண் தன்மைன்னு சொன்னால இவங்களை சண்டை போட்டு நீங்கள் ஜெயிக்க முடியாது. ஆனால் கொஞ்சம் பாசம் காமிச்சிங்கன்னா காளமாடு மாரி உங்ககிட்ட ஃபுல்லாக சரண்டர் ஆகிடுவாங்க. உங்களுடைய ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இதில் இருந்தாங்கன்னா அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறான்றது இதுதான். உங்கள் வீட்டில் யாரும் ரிஷபராசி, நீங்கள் ரிஷபராசி லக்னம், உங்களுக்கே புரிஞ்சிடும் நம்ம வந்து எமோஷனலாக பாசம் காமிச்சா அடிமையாயிடுவோன்னு. உங்கள் வீட்டில் வேறு யாருனா இருக்கிறாங்க, இல்லை உங்கள் ஆஃபீஸில் யாருனா இருக்காங்கன்னா அவங்ககிட்ட போய் சண்டைக்கு நிற்கக்கூடாது. அவங்கள பாசம் காமிச்சாலே அவங்கள வந்து நம்ம இந்த கேரக்டர் கூப்பிட்டுக்கலாம். இது ஒன்று. இன்னொன்று, இவங்களது வந்து வேறு காளமாடு. நீங்கள் எப்போ என்ன காளமாடை பார்க்கும் போதில் என்ன பண்ணுவீங்க? அது வாயில் இருந்தால் அசை போட்டுக்கிட்டே இருக்கும். அசை போட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் ரிஷபராசிக்காரங்க ஏதாவது உங்கள் ஆஃபீஸில், வீட்லேயே நீங்கள் பார்க்கலாம், ஆஃபீஸ்லேயும் பார்க்கலாம். ரிஷப லக்னக்காரங்க ஒருத்தர் டெஸ்கில் மட்டும் எப்போவுமே ஒரு சிப்ஸ் பாக்கெட் இருந்துக்கிட்டே இருக்கும். சிப்ஸு பாக்கெட்டோ, முறுக்கு பாக்கெட்டோ, பர்பியோ சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ தானடா லஞ்சு முடிச்சுட்டு வந்தேன்னா பரவாயில்லன்னு எடுத்து 2 முறுக்கு போட்டுப்பாங்க. அதெல்லாம் மோஸ்ட்லி ரிஷபம். மற்றவங்களுக்கும் கொடுக்கும். பெண் வீடுன்னு சொன்னால மற்றவங்களும் கொடுப்போம். அவங்களும் சாப்பிடுவாங்க, மற்றவங்களும் கொடுப்பாங்க. இதுதான் அவங்களுடைய ஜென்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ். இவங்க வந்து இவங்களுக்கு எது நெகட்டிவ் அப்படின்னா, அவங்க வந்து அந்த டிசிப்ளினை மெயின்டைன் பண்ண சுக்கிரன் வீட்டில் ஆசை வரும். தேவையில்லாத ஆசை. சில தப்பான இப்போ சனி பகவான், ராகு கேது கூடலாம் கலந்துடுச்சு ஏதாவது கிரகம் அந்த வீட்டிலனா லைட்டாக ஏதாவது தப்பு பண்ண தூண்டும்.
அந்த டிசிப்ளினை அவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னா, இவங்கள மாரி ஒரு அழகான கேரக்டர் நீங்க பார்க்கவே முடியாது. தெய்வ வழிபாடு இவங்களுக்கு அப்படின்னா, லக்ஷ்மி தாயார். லக்ஷ்மி தாயார் சூப்பரா வேலை செய்யும். இன்னொன்னு, இவங்க வந்து நிலம் வீடுன்னு சொன்னோம்ல, அப்ப இவங்க வந்து எவ்வளவு தூரம் சாமிக்கு நெய்வேத்தியம் படைக்கிறாங்களோ, எவ்வளவு தூரம் அன்னதானம் குடுக்குறாங்களோ, அவ்வளவு செழிப்பா வளருவாங்க. அதுவும் எப்படின்னா, மோஸ்ட்லி பால் பொருட்களால இருக்கும். என்ன சுக்கிரன் வீடு சொன்னோம். அரிசி, பாயாசம், பால் பொருட்கள், பால்ல செஞ்ச ஸ்வீட் இதெல்லாம் நெய்வேத்தியமா வச்சு, இவங்க வந்து வரவங்களுக்கெல்லாம் அன்னதானமா குடுக்க, குடுக்க இன்னும் சிறப்பா வளரும். இப்ப வந்து உங்க லக்ன பலன் பார்த்தோம். அது ஏன் லக்ன பலன்? ராசி பலன் பார்த்துருக்கலாம்ல, ஏன் லக்ன பலன்? லக்னம்ன்றது தான் உயிர். லக்னம் தான் உங்க இன்டர்னல் கேரக்டர். ஜோதிடர்கள் நாங்க வந்து பிளான் பண்றது வந்து லக்னத்த வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம். நீங்க நார்த் இந்தியாலாம் போனா லக்ன பத்திரிக்கான்னு சொல்லுவாங்க. ராசி பத்திரிக்கா சொல்ல போனா லக்ன பத்திரிக்கா. அப்ப ஏன் சார் ராசி பார்க்கணும் அப்படின்னா, ராசி வந்து உங்களுடைய உடல் பத்தி சொல்றது, இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்றத சொல்றது, இந்த ஜென்மத்தில என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்றது. இன்னும் ராசிக்கு வந்து பலன்கள் சொல்லும்போது தான் குயிக்கா நிறைய விஷயங்கள் நடக்கும். இவரு சொல்றது கரெக்ட்டுப்பா. சொன்னது நடந்துச்சுப்பா அப்படின்றதுலாம் என்னன்னா, ராசி வச்சு பலன்கள் சொல்லும்போது ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். அதுக்காக சொல்றது. ஆனா, நீங்க ஒரு ஜாதகம் எனக்கு கொண்டு வரீங்க. சார் எனக்கு ஒரு ஒரு கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு சார். எனக்கு வீட்ல ஒய்ஃபோட பிரச்சனை சார். குழந்தை என்ன சார் படிக்கணும்னு டீப்பா நீங்க கேட்டீங்கன்னா, லக்னத்த வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம். லக்னம் தான் உயிர். லக்னம் தான் உங்க கர்மாவ சொல்லும். எதுக்கு வந்திருக்கீங்க? முன்னாடி என்ன பண்ணீங்க? இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணா நீங்க வாழ்க்கையில முன்னேறுவீங்க? அப்படின்றது எல்லாத்தையுமே லக்னம் தான் சொல்லும். ஸோ, நீங்க யாராவது ரொம்ப இத பார்க்குற எல்லாருமே ரொம்ப வருஷமா ராசி பலன் பார்த்துருப்பீங்க. சார் இவரு சொல்றது மேட்சே ஆக மாட்டுது சார். நிறைய பேர் கமெண்ட்ல கூட திட்டியிருப்பீங்க. ராசி பலன் பார்க்கறதுக்கு பதில் எல்லாருமே உங்க லக்னத்த வச்சு மேட்ச் பண்ணி பாருங்க. இப்ப நம்மளே மேஷ ராசி அப்படின்றோம்னா, மேஷ ராசி இல்ல. உங்க லக்னம் என்னன்னு பார்த்தா, அந்த லக்னத்துடைய பலன்கள் பாருங்க மேட்ச் ஆகும். ராசி இத விட லக்னத்துக்கு மேட்ச் ஆகும். அது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆயிடவோ, அது அப்படியே ராசி பலன்னே போயிட்டுருக்கு. அது ஆக்சுவல் லக்ன பலன். நீங்க லக்னத்த வச்சு நீ உங்க லக்னம் சிம்ம லக்னமா இருந்தா, அந்த சிம்ம லக்னத்துக்கு இல்ல சிம்ம ராசிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. அப்படி மேட்ச் ஆகும். ஸோ லக்னத்த வச்சு ஒவ்வொன்னா பண்ணுங்க. இந்த ஒரு லக்னத்துக்குமே பஞ்சபூதங்கள் இருக்கு. நான் எல்லாத்துக்குமே ஆண் வீடா, பெண் வீடா, என்ன பஞ்சபூதம் எல்லாம் தெளிவா சொல்லி தான் நான் சொல்லியிருக்கேன். அந்த பஞ்சபூதத்த ஆக்டிவேட் பண்ணவே நீங்க ரொம்ப ஜெயிக்கலாம். அதுக்கான சில தானியங்கள்லாம் இது சொல்லியிருக்கேன். இதையும் தாண்டி நெறைய ஒரு லக்னத்துக்கும் கலர்ஸ் இருக்கு. லக்கி கலர்ஸ் இருக்கு. ஒரு லக்னத்துக்கும் லக்கி அரோமான்னு இருக்கு. அதாவது ஸ்மெல். இப்ப எது கோயில்ல பூ தரும்? வேற எதனா பண்ணியிருக்கலாம்ல. பூலயே ஏன் நறுமணம் தர பூவா தரோம்? பேப்பர் பூலாம் இருக்கு. அதெல்லாம் போடாம எதுக்கு நறுமணம் தரோம்? ஏன்னா பூவால மனச மாத்த முடியும். அந்த பூலேருந்து வர ஸ்மெல்லால மனச மாத்த முடியும். நம்ம வந்து மலர் மருத்துவம்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் உலக லெவல்ல டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ண விஷயம். ஏதோ ஏன்னா ஜோதிடமே பலாயிரம் வருஷமா இருக்கு. ஆனா சொல்லும்போது ஜோதிடம் பொய். ஜோதிடத்த வச்சு ஏமாத்துறாங்கன்னு ஒண்ணும் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னு தெரியல. சரிங்களா? அதனால இந்த மலர் மருந்துகள்லாம் புதுசா இருக்கும். இது என்னது? இது ஒரு ஏமாத்து வேலைன்னு ஏமாத்து வேலைன்னு இல்ல. 200 கண்ட்ரிக்கு மேல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மலர் மருந்துகள். மலர்களால மனச மாத்த முடியும். ஸோ அந்த இவன் நெறைய வாழ்வியல் பரிகாரங்கள நானு இதுதான் தரேன். ஒரு லக்னத்துக்குன்னு ஒரு மலர் இருக்கு. ஒரு மலரோட நறுமணங்கள் இருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணி இன்னும் நல்லா ஜெயிக்கலாம். ஒரு லக்னத்துக்குன்னு மெட்டல்ஸ் இருக்கு. இப்ப நான் கையிலலாம் செங்கோல் வச்சிருப்பேன். நெறைய பேர் நெறைய டைம் நான் வேற மெட்டல்ஸ் வச்சிருப்பேன். ஒரு ராசி லக்னம் ஒரு தேவைக்கு ஏத்த மாரி மெட்டல்ஸ் இருக்கு. எந்திரம் பார்க்குறோம். அது ஏன் எந்திரம் பொதுவா செம்புல இருக்கு? தங்கத்துல இருந்தா என்ன? வெள்ளில இருந்தா என்ன? வெள்ளிலயே செய்றாங்க. அது ஏன் வெள்ளில செய்றாங்க? நம்ம இரும்புல செய்யலாம்ல. பேப்பர்ல வரைற எந்திரத்துக்கும், செம்புல வர்ற எந்திரத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு லக்னம், அந்த லக்னத்துக்கான கடவுள், அந்த கடவுளுக்கான மெட்டல்ஸ் இருக்கு. இதெல்லாம் மெட்டல் தெரப்பீஸ்ல வரும். ஸோ நெறைய விஷயம் இருக்குங்க. இதெல்லாம் எடுக்க ஒவ்வொன்னா எடுக்க நம்ம வந்து ஜெயிச்சுக்கிட்டே போலாம். பெரிய பெரிய முன்னேறவங்க எல்லாம் அதான் பண்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் தெரிஞ்சுக்கணும். சார் நீங்க சொன்னது நல்லா இருக்கு. நீங்க சொன்னது எனக்கு மேட்ச் ஆகுது. எனக்கு ஒண்ணும் தெரிஞ்சுக்கணும். நான் வாழ்க்கையில முன்னேறணும்னா என் நம்பர் இருக்கு. கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம நெறைய வகுப்புகள் எடுக்கிறோம். பிராக்டிகலா எனக்கு இப்போ ஒரு பிரச்சனை. என்ன பண்ணா எனக்கு சரியாகும்? நான் வீட்ல உக்காந்து, வீட்ல இருக்க சமாச்சாரங்கள வச்சே நான் என்ன பண்ணா ஜெயிக்கலாம்? அந்த வாழ்வியல் பரிகாரங்கள் சொன்னோனே, கால் எடுத்துக்கோங்க. கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ண நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம்.
எல்லாரும் நல்லா இருக்க இந்த திருவண்ணாமலையிலேருந்து அந்த அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மாவையும் முருகர் வள்ளி தேவனை வேண்டி உங்களிடமிருந்து உங்கள் ஆசைகளோடு விடை பெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளமுடன்.